ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 6ல் 8வது ஸ்லோகம் பார்க்கலாம். ஸ்ரோணி ஸ்தலம் மிருககணாபதயோர்நகாஸ்தே ஹஸ்த்யுஷ்ட்ர சைந்தவ முகாகமனம் து காலக விப்ராதிவர்ண பவனம் வதனாப்ஜபாஹுஹு சாரூரு யுக்மச்சரணம் கருணாம்புதேதே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, உன்னோட கீழ் முதுகாக விலங்கு கூட்டங்கள் உள்ளன. திருவடியின் நகங்களாக யானை, ஒட்டகம், குதிரைகள் இருக்கின்றன. உன்னோட அசைவுகளாக காலம் இருக்கிறது. உன்னோட அசைவு பிரகாரம் தான் காலமே நகரும். கருணை கடலே குருவாயூரப்பா, உன்னோட திருமுகம் இருக்கே, அது தோள்கள், அழகான தொடைகள், பாதங்கள், இதெல்லாம் அந்தனர் உள்ளிட்ட 4 வர்ணங்களாக உருவாகின்றன. அதாவது திருமுகத்திலேருந்து அந்தனரும், தோள்களிலிருந்து மன்னர்களும், அழகான தொடைகளிலிருந்து வியாபாரிகளும், பாதங்களிலிருந்து வேளாண்மை தொழில் செய்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத. பகவானோட அவயவங்கள் எல்லாமே திருவடி தான் ரொம்ப முக்கியம் இல்லையா, உயர்ந்தது. அதனால் இதில் ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. அவாவா தொழிலுக்கேற்ப பகவான் படைச்சிருக்கார். அந்தனர்களுக்கு எது முக்கியம்? வேதம். அது சொல்கிறதுக்கு வாய் வேணும் இல்லையா, அதனால் வேதம் சொல்கிறதுக்காக அந்தனரை படைத்தார். அதுக்கப்புறம் மன்னர்கள் என்ன நன்னா போரிடணும் இல்லையா, அதுக்கு என்ன வேணும்? தோல் வலிமை வேணும். அதனால் தோள்களிலிருந்து மன்னர்கள். அப்புறம் நன்னா வியாபாரம் செய்யணும் இல்லையா, எல்லா இடமும் பயணம் போகணுமே, அதுக்காக தொடைகள் நல்ல வலிமையாக இருக்கிறதுக்காக. அப்புறம் வேளாண் தொழிலாம் செய்யணும் இல்லையா, நல்லா உழைக்கணுமே, அதுக்கு கால்களுக்கு பலம் வேணும் இல்லையா, அதுக்கு 4 வர்ணத்தவர்கள். இப்படி எல்லாமே பகவான் திருமேனிலிருந்து தான் உருவானவை. அதனால் ஒரு வேறுபாடு நம்ம பார்க்கக்கூடாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த 8வது ஸ்லோகத்தோட அர்த்தம். நாராயணியத்தில் தசகம் 6ல் 9வது ஸ்லோகம் பார்க்கலாம். சம்சார சக்கரமயி சக்கரதர கிரியாஸ்தே வீரியம் மகாசுர கணோஸ்தி குலானி ஷைலாஹ நாட்யஸ்ஸரி சமுதயஸ்தர வஷ்சரோம ஜீயாதிதம் வபுர நிர்வச்சனீயமீஷக. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். சக்கரத்தை கையில் ஏந்தியவனே, சம்சார சக்கரமான இந்த பிறவி சுழற்சி இருக்கிறதே, அதுவே உன்னோட செயலாக இருக்கிறது. வலிமைமிக்க வீரியமாக அசுரர்கள் இருக்கிறார்கள். உனக்கு மலைகள் எலும்புகளாக இருக்கின்றன. இரத்த நாளங்கள் நதிகளாக இருக்கின்றன. மரங்கள் உனக்கு ரோமங்களாக இருக்கின்றன. உன்னோட திருமேனியே மொத்த பிரபஞ்சமாக இருக்கிறதே, வர்ணித்து சொல்ல முடியுமா? முடிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உன் திருமேனிக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பட்டத்திரி பல்லாண்டு பாடுறார். 6வது ஸ்கந்தத்தில் தசகத்தில் கடைசி ஸ்லோகமாக பலஸ்ருதி ஸ்லோகம் பார்க்கலாம். ஈத்ருக் ஜகன்மய வபுஸ்தவ கர்ம பாஜா கர்மாவசான சமயே ஸ்மரணீயமாஹுஹு தஸ்யாந்தராத்ம வபுஷே விமலாத்மனேதே வாதாலயாதிப நமோஸ்து நிருந்திரோகான். இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். குருவாயூரப்பா, உன்னுடைய இந்த வடிவத்தை சம்சார சாகரில் கட்டுப்பட்டு இருக்கும் அனைவருமே வைதிக கர்மாவை பூர்த்தி செய்யும் வேளையிலே உன்னை அப்படியே நினைக்கணும் அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா. இந்த விராட் புருஷ வடிவத்தை, அந்தரியாமையாக இருக்கும் உன் ரூபத்தை உடையவனே, எந்த தோஷம் தீண்டாத திருமேனியை உடையவனே குருவாயூரப்பா, குருவாயூரில் குடிகொண்டிருக்கும் பகவானே, உனக்கு நமஸ்காரம். எங்கள் நோய்களை எல்லாம் போக்கி அருள வேண்டும். இந்த சரீரத்தில் இருக்கும் நோயையும் போக்கணும். பிறவி சுழற்சியில் திண்டாடின்னு இருக்கோமே, அந்த நோயையும் போக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார்.